ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க. அவங்க திருந்தவே மாட்டாங்க. இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. அதுதான் பாகிஸ்தான் அணியோட தோல்விக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முன்னாள் அதிரடி வீரர், முன்னாள் கேப்டன் சொல்லாங்க அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா, இந்தியா இறுதிப் போட்டி ஏஷியா கப் வெற்றி பெற்றிருக்காங்க. பாகிஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக பாகிஸ்தான் தோல்வி குறித்தும் இந்திய அணி வெற்றி குறித்தும் ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை ரொம்ப விமர்சித்து பேசியிருக்காரு. பாகிஸ்தான் அணியை அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் வெற்றி பெற்று இந்திய அணி உலக சாதனை படிச்சிருக்காங்க. 9வது ஏஷியா கப் வெற்றி பெற்றிருக்காங்க. தோல்வி குறித்து அஃப்ரிடி முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க. அவங்க எத்தனை முறை இந்திய அணிக்கிட்ட மோதினாலும் தோப்பாங்க. அவங்ககிட்ட நல்ல பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் எதுவுமே பாகிஸ்தான் கிட்ட சரியில்லை. அது ஆப்போசிட்டாக இந்திய அணிக்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது. உண்மையாக திலக் வர்மா அவரோட பேட்டிங் நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடினார், இந்த மேட்ச்சும் ரொம்ப சூப்பராக விளையாடினார். அவரோட அந்த லாஸ்ட் ஓவரில் அடித்த 6 தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட். கண்டிப்பாக அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பாகிஸ்தான் அணியோட கிரிக்கெட் ஃபியூச்சர் இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு தொடரில் ஒரு அணிக்கிட்ட 3 வாட்டி தொடர்ந்து தோக்குறாங்க. இதை வேற பெரிய அசிங்கம் என்ன இருக்குது. அதுவும் இந்தியா போன்ற ஒரு அணியை கண்டிப்பாக வீழ்த்தணும்னு சொல்லிட்டு எங்கள் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஏக்கத்தில் இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் அணி ரொம்ப ஒஸ்டான கிரிக்கெட் விளையாடுறாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா அவரோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். பாகிஸ்தான் அணியோட ஃபியூச்சரே இதுக்கு மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க. கரெக்டுங்க. ஆனால் இந்திய அணி உண்மையாக சொல்லி அவனுங்க 5 விக்கெட் வித்தியாசத்தில் செமையாக வெற்றி பெற்றாங்க. என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் வீரர்கள் வெறும் இந்த முறைக்கிறதுக்கு, சண்டை போகிறதுக்கு மட்டும்தான் லாக்கி, மேட்சில் வின் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இந்திய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நேற்று இந்திய ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்தியா வெற்றி பெற்றது. கண்டிப்பாக ஏன்னா பாகிஸ்தான் அணியை வீழ்த்தணும், ஃபைனலில் வீழ்த்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட எப்படி சொல்கிறது இயக்கத்தை, அவங்களோட கருத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. சூப்பராக வெற்றி பெற்றாங்க. அதே போல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 9வது முறையாக ஏஷியா கப் வெற்றி பெற்றிருக்காங்க. லாஸ்ட் முறை நம்ம தான் வெற்றி பெற்றோம், இந்த முறை நம்ம தான். அதனால் கண்டிப்பாக ஏஷியா கப் இந்தியாவுக்கு தான் சீல் பண்ணோம். ஏன்னா 9 முறை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. 5 முறை ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் வெறும் 2 முறை தான் ஏஷியா கப்பை ஜெயிச்சிருக்காங்க இந்த 41 வருஷம் ஏஷியா கப் வரலாற்றில். அதிலே பார்க்கலாம், டாமினேஷன் இந்திய அணி தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஷியா கப் வெற்றி பெற்றது ப்ரைஸ் மணியை பார்த்தீங்கன்னா இந்திய ஆர்மிக்கு கொடுக்க போகிறதா சூரியகுமார் யாதவ் கேப்டன் அறிவிச்சிருக்கா. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயங்க. ஏன்னா இந்தமாரி பெரிய டோர்னமெண்ட்டில் வெற்றி பெற்று நாங்கள் எங்கள் இந்தியன் ஆர்மி கூட நிற்கிறோன்னு சொல்லிட்டு நின்னார் பாருங்க சூரியகுமார் யாதவ். கண்டிப்பாக எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் கமெண்டில் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இந்திய அணி ஜெயிச்சதுக்கு சொல்லுங்கள், அவரோட செயலுக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்திட்டு கோப்பை வென்று சாதனை படைச்சிட்டாங்க. உங்களோட கருத்து என்ன? இந்திய அணி எப்படி அடுத்த வர T20 வேர்ல்டு கப் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகணும்? உங்களோட கருத்து கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.